சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நல்லவரே வல்லவர், ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசு, பரிசுத்தரே ஆராதனை. நல்லவரே வல்லவரே. நன்றி அப்பா. ஆராதனை ஆராதனை. ஏசையா 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 ஏசையா. எல்லாரும் கூப்பிடுங்க. ஏசையா ஏசையா ஏசையா. ஏசையான்னு சொல்லுங்க. அன்றைக்கு குருடன் பர்த்திமேயி, இயேசுவே தாவீதின் குமாரனே என் மேல் மனம் இறங்கும், எனக்கு அற்புதம் செய்யும் என்று கூப்பிட்டானா? நம்மெல்லாம் கூப்பிடுவோமா? சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே குமாரனே எனக்கு இறங்கோ, என் குடும்பத்துக்கு மேல் இறங்கோ, குடும்பத்தின் மேல இறங்கோ, என் பிள்ளை மேல இறங்கோ, பிள்ளை மேல இறங்கோ. சொல்லுங்க, இயேசுவே இறங்கும் சொல்லுங்க. இயேசுவே இறங்கும் 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 சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே இறங்கும் 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 இறங்கும். இயேசுவே இறங்கும் இறங்கும் இறங்கும். இந்த பகுதியின் மேல் இறங்கும் இறங்கும் இறங்கும். இயேசுவே இறங்கும் இறங்கும். அப்படி கூப்பிடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. வல்லமை இறங்கட்டப்பா. நம்முடைய வல்லமை இறங்கட்டப்பா. நம்முடைய வல்லமை இறங்கட்டப்பா. நம்முடைய வல்லமை இறங்கட்டப்பா. ஏழை ஜனங்கள், கிராம ஜனங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க ராஜா. கிராம ஜனங்கள், ஏழை ஜனங்கள் தேடி வந்திருக்கிறாங்க. மனம் இறங்கோ, மனம் இறங்கோ, மனம் இறங்கோ, மனம் இறங்குங்கப்பா. தாவீது குமாரனே மனம் இறங்கோ, மனம் இறங்கோ. உங்களுடைய வார்த்தையின்படி மனம் இறங்கோ, உங்களுடைய வார்த்தையின்படி மனம்
மனம் இறங்கும், எனக்கு மனம் இறங்கும் அப்பா, எனக்கு மனம் இறங்கும் ஐயா. என் நோய்களை கண்ணோக்கி பாரு, என்னை சுகமாக்கோ, என்னை குணமாக்கோ, உடைய கரத்தை நீட்டி சுகமாக்கோ, உடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கோ, உடைய வல்லை அமை அனுப்பி சுகமாக்கோ. இப்பொழுதே என்னை விடுவித்தோ, இப்பொழுதே என்னை விடுவியோ, இப்பொழுதே என்னை விடுவித்தோ, இப்பொழுதே என்னை விடுவியோ. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். இயேசுவை பார்க்கிறவங்கள கை வைத்து காட்டுங்க, சொல்லுங்க. உம்மைத்தான் நான் சகாயம் பெறுகின்றேன், சொல்லுங்க. சகாயம் பெறுகின்றேன், அவமானம் அப்பா நான் அப்பா நான் ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, சொல்லுங்க. அப்பா நான் ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பிரகாசம், சொல்லுங்க. உம்மைத்தான் பிரகாசம் கண்கள் நீதிமானை, செவிகள் கேட்கின்றன. உங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்புறீங்களா? நீங்கெல்லாம் நீதிமான்கள், இயேசுவை தேடுகிறவர்கள் நீதிமான்கள். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கு, அவருடைய செவிகள் உங்கள் சப்தத்துக்கு திறந்தனவையா இருக்கிறது. ஏசையான்னு கைதட்டுங்க. ஏசையா, 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 ஏசையா. நம்புறீங்களா? உங்களை ஆண்டவர் பார்க்கிறாரா? உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறா? சொல்லுங்க. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, சொல்லுங்க. மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி இடுவிக்கின்றேன், இடுக்கண் நீக்கி இடுவிக்கின்றேன். இறுதி வரை நடத்தி செல்வி, இறுதி வரை நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை, அப்பா உமது பிள்ளை, அப்பா உமது பிள்ளை. ஒரு நாளும் வாங்கப்பா, 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 வாங்கப்பா. வாங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. வெளியே இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா.
வெளியே இருக்கிறவங்கள ஆசீர்வதிக்கப்பா, உள்ள இருக்கிறவங்கள ஆசீர்வதிக்கப்பா. ரம்தலக்கரமா சந்தலக்கபல கரபகத்தலா ஏகபலக்கரா. அப்பா நான் அவமானம் அவங்க பாடட்டும், நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. ஓ அருமையா பாடுறீங்களே, பாடுங்க. வெளியே இருக்கிறவங்களா பாடுங்க, அப்பான்னு பாடுங்க. எல்லாம் கூட்டமா பாடுங்க. அப்பா 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 வாங்கப்பா. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாத்தீர்கள். உண்மைதானா? வா கூட இருந்து அநேக துன்பங்கள் தேடி வந்தாலோ சொல்லுங்க, அனைத்தினின்றும் விடுவிக்கின்றேன். இப்ப சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. அவமானம் பா பா கூப்பிடுங்க. அப்பா பா பா. ஏழை ஜனங்களப்பா, உங்க பிள்ளைங்க கிராம ஜனங்கள் வாங்க, பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. ஏசையா 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 கூப்பிடுங்க. ஏசையா ஏசையா உண்மையாய் தேடும், உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. சொல்லுங்க, உண்மையாய் கர்த்தரை ஒரு நன்மையும். ஏசையா 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 கூப்பிடுங்க. ஏசையா 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 உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நன்றி அப்பா. ஏசையா எல்லாரும் கூப்பிடுங்க. ஏசையா 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 உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா
ஏசையா 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 துதிப்பே துதிப்பே இருப்பே துதிப்பே துதிப்பே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா ரட்சகரே இயேசு ராஜா ரட்சகரே இயேசு ராஜா ரட்சகரே இயேசு ராஜா ரட்சிக்கிறவரே காப்பாற்றுகிறவரே காப்பாற்றுகிறவரே இயேசு ராஜா ரட்சகரே சொல்லுங்க இயேசு ராஜா ரட்சகரே ரட்சகரே இயேசு ராஜா ரட்சகரே இயேசு ராஜா ரட்சகரே இயேசு ரட்சிக்கிறா காப்பாற்றுகிறா விடுவிக்கிறா ரட்சகரே இயேசு ராஜா சொல்லுங்க ரட்சகரே ரட்சகரே பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார் நோயில் இருந்து ரட்சிக்கிறார் பேயில் இருந்து ரட்சிக்கிறார் ரட்சகரே 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 நோயில் இருந்து பேயில் இருந்து ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறார் நோயில் இருந்து ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறார் ரட்சகரே 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 ஏசையா ரட்சகரே ஏசையா ரட்சகரே ஏசையா ஏசையா ரட்சகரேன்னு கூப்பிடுங்க இயேசு ராஜா தெரியுதுல காப்பாற்றுகிறவர் சொல்லுங்க நோயிலிருந்து பேயிலிருந்து பாவத்திலிருந்து பாதாளத்திலிருந்து காப்பாற்றுகிறவர் கைதட்டி ஏசையான்னு கூப்பிடுங்க ஏசையா
ஏசையா. உங்களை நான் பார்க்கும்போது என்னன்னு தெரியுதா, அன்னைக்கு ஜீசஸ் இப்படிதான் ஒரு வீட்டுக்குள்ள போனா இடங்கொள்ளாத விட நெருக்கி வந்தாங்களாம். கடைசியா கூரையை புத்துக்கிட்டு ஆளு வந்தாங்களாம். இத கூரையை புக்க முடியுமா? அப்படித்தான் வர வேண்டியிருக்கு. செங்கிப்பட்டிக்கு, செங்கிப்பட்டியா, செங்கிப்பட்டிக்கு, செங்கி சொல்லுங்க. செங்கி எப்படி கண்டுபிடிச்சா அந்த பேரை? எங்கயா செங்கி? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது, அவங்க அப்படி இறக்கும்போது ஜீசஸிடம் ஒரு வல்லமை புறப்பட்டு போய் ஜனங்களை சுகமாக்கியதான். நான் விசுவாசிக்கிறேன், ஜீசஸ் உங்களை சுகமாக்கிட்டு இருக்காரு. கைத்தடுங்க பார்க்கலாம். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசு இயேசுன்னு கூப்பிட்டாலே என்ன நடக்குது? நமக்குள்ள வர்றார், வந்து உங்க உடலை சுகமாக்குறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. எங்க போனாலும் உடல்ல தான் அவருக்கு அக்கறை. ஏன்னா உங்க உடல் தான் அவர் தங்குற ஆலயம். ஆலயம் வியாதியா இருந்தா எப்படி வேதனை அவருக்கு இருக்கும். நீங்க நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும். அதுக்கு தான் ஜீசஸ் வர்றார். ஒரு குஷ்டரோகி கேட்கிறான், ஜீசஸ் என் குஷ்டம் பாருங்க, ஆனா உம்மால கூடும், ஆனா நீங்க விரும்புறீங்களா? உங்களுக்கு அது சித்தமா? நான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு வேதனை. என்னடா கேட்டா, எனக்கு சித்தம், நீ நல்லா இருக்கணும், நான் விரும்புறேன், நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லு. கையை வச்சு சுகத்தை கொடுக்கிறார். அப்ப அவருடைய ஏக்கம் நீ நல்லா இருக்கணும். என்ன மைக் செட் மேன் இப்படி பாக்குறிய, நல்லா இருக்கணும். நீங்க தான் கிடைச்சீங்க எனக்கு, நல்லா இருக்கணும். அப்படித்தான் ஆண்டவர். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் சொல்லுங்க சுகமா, எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? சுகமாயிரு. எல்லாவற்றிலும் பிராஸ்பர் இருக்கு. தமிழ்ல எப்படி இருக்கு? எல்லாவற்றிலும் செழிப்பாய், செழிப்பாய். எல்லாவற்றிலும் பிராஸ்பர் இன் எவ்ரிதிங். சொல்லுங்க பிராஸ்பர் சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்கிறீங்களா? சுத்தி சுத்தி இருக்கா? சொல்லுங்க பிராஸ்பர்னு சொல்லுங்க. அப்படின்னா எல்லாவற்றிலும் விருத்தி, பிராஸ்பரிட்டி, எல்லாவற்றிலும் செல்வம். ஏழ்மை இல்ல, பணம். சொல்லுங்க பணம், பெருக்கம், எல்லாவற்றிலும் பெருக்கம். ஆண்டவரை ஏக்கணும், எல்லாவற்றிலும் பெருகணும். பணத்துல பெருகணும், உங்க தொழில பெருகணும், உங்க சுகத்துல பெருகணும், உங்க படிக்கல பெருகணும் என்று எல்லாவற்றிலும் செழிப்பாகி பிராஸ்பர் ஆகி சுகமாயிரு. Be in good health. சொல்லுங்க ஹெல்த். அதுதான் ஆண்டவருடைய ஏக்கம். நம்புறீங்களா? சொல்லுங்க ஜீசஸ், 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 இயேசுவை நீங்க கூப்பிடும் போது அவர் வர்றாரு. எங்க வர்றாரு? இங்க வர்றார், உங்களுக்குள்ள வர்றார், அநேகருக்குள்ள வந்துட்டார். ஒருவேளை புதுசா வந்திருந்தா உங்களுக்குள்ள வர்றார். ஏற்கனவே உங்களுக்குள்ள வந்துட்டார். அநேகரை பார்க்கிறேன், முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுக்குள்ள அப்பா வந்துட்டார். முகத்தை பார்த்தாலே
இவ்வளவு பேரே உனக்கு தெரியுமா? யார் இது பொறுப்பு இந்த ஊர்ல? இவ்வளவு பேர் உனக்கு தெரியுமா? சரியா? எப்படி இப்படி பிடிச்ச? அநேக பாஸ்டர்ஸ் இருக்காங்களோ? உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் பாருங்க, பெரிய அதிசயம் தான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறது. காரணம், இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார். கைது ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, இயேசு உள்ள வந்து அவர் செய்யற முதல் அற்புதம் என்னன்னா, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நீங்க கேன்சர்ல சாக மாட்டீங்க, வியாதியில சாக மாட்டீங்க. எங்க போனாலும், பேதுரு வீட்டுக்குள்ள போறாரு, அங்க போனா அவ வியாதியா படுத்திருக்கிறான், அவர் உட்காரவே இல்லை. எழுந்து, நான் வந்துட்டேன், காய்ச்சலே ஓடு அப்படின்னு சொல்றார். சுகம் வந்து அந்த அம்மாவே எழுந்து காஃபி போட்டு கொடுத்துச்சு, பிரியாணி செஞ்சு கொடுத்துச்சு. இயேசு உங்களுக்கு சுகம் தரும் வைத்தியர். சுகம் தரும் வைத்தியர். என் வாழ்க்கையை பாருங்க, எனக்கெல்லாம் வயசு எவ்வளோன்னு தெரியுதா? கணிச்சு பாருங்களேன். ஒரு 25 வயசு இருக்கும்னு தெரியுமா? அப்படிதான் சொல்றாங்க, 20 தான் சொல்றாங்க. சரி சொல்லு 20. சிரிக்கிற முடி மட்டும் இருந்தா ஒருவேளை என்ன நம்ப மாட்டான், வயசாச்சுன்னு. பரவாயில்லை, இப்படி நிக்கிறேன் பாருங்க, குதிக்கிறேன் பாருங்க. குதிக்கிறேனா? இந்த பலன் எப்படி வந்துச்சு? ஏசையா, ஏசையா கூப்பிடுங்க. ஏசையா, 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 ஆமென். இப்ப இயேசு சென்ற இடமெல்லாம் இந்த வியாதியை போக்குவார். கவனிச்சீங்களா? போ, இருக்காத. அதனாலதான் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நம்புறீங்களா? இந்த இயேசு வந்தா வியாதியில படுக்க விட மாட்டார். ஒருவேளை வியாதி இருந்தாலும் இப்ப சுகத்தோடு தான் இந்த செங்கிப்பட்டியை விட்டு போவிய. வியாதி அணுக. உங்களுக்கு தெரியுமா, நீங்க வியாதி இல்லாம இருக்கணும் என்பதுக்காகத்தான் அவர் சிலுவையில 6 மணி நேரம் தொங்கினார். 6 மணி நேரம் சிலுவையில ஆணி அரைஞ்சு தொங்க விட்டாங்க. படுபாவி பேவ, உடல்ல ஒரு ட்ரெஸ் கூட போட விடல, நிர்வாணமா தொங்க விட்டாங்க. வேதனையோடு புலம்புறார். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, அவருடைய காயங்களால நம்ம சுகமாகிறோம். எவ்வளவு நல்ல தெய்வம். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. காயப்பட்டார் நீ சுகமாக. 2 தானே? அப்பதான் ஒரு பாட்டு படிக்கிறேன். 2 மேஜர் கூட. காயப்பட்டார் நீ சுகமாக, உன் நோய்கள் நீங்குதே. ஏன் காயப்பட்டாராம்? இப்ப அடிக்கிறாங்க. ஏன் காயத்தை தாங்கினார்னா, இந்த காயம்தான் செங்கிப்பட்டி மக்களை சுகமாக்கும். இந்த காயம்தான் செங்கிப்பட்டி மக்களை சுகமாக்கும். இந்த பகுதி மக்கள், வேற ஊரு ஃபேமஸ் ஊர் அது. செங்கிப்பட்டி விட்ட இன்னொரு ஊரு தஞ்சாவூர்னா தான் எல்லாம் தெரியும். இந்த தஞ்சாவூர் பகுதியை சுகமாக்கவே அவர் காயப்பட்டார். பைபிள் சொல்லுது, நாம் பாவம் இல்லாம வாழ, நீதிமானாய் வாழ. சொல்லுங்க, நம்ம பாவத்தை எல்லாம் அவர் உடல்ல சுமந்தார், தீர்த்தார். அவருடைய தழும்புகளா, காயங்களா
சுகமானே சுகமானே சுகமானே. இந்த இயேசு எனக்குள்ள அந்த அனுபவம் இல்லாம இருந்த வாலிப நாட்கள். நான் ஒரு கிறிஸ்துவத்துல தான் பிறந்தேன். வாலிப நாட்கள்லாம் இந்த ரட்சிப்பு எனக்கு, இதுக்கு பேர் என்ன, ரட்சிப்பு வந்திருக்கீங்களே. உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? யாரு வந்ததுனால ரட்சிப்பு வந்துருச்சா? அப்ப இந்த ரட்சிப்பு அங்க அந்த நாட்கள்ல வாலிபத்துல 78 79 நீங்களாம் பிறந்திருக்க மாட்டியா அநேகர். அந்த நாட்களை என்கிட்ட இல்லை. ஏன்னா எனக்கு இப்படிலாம் பிரசங்கமெல்லாம் பண்ணலை, எனக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவன் தான், கோயிலுக்கு போவேன், ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியாது. படித்தேன் அவ்வளோதான். ஆனால் அதனால என்ன ஆச்சு, அந்த நாட்களில் கடும் வியாதி என்னை தாக்குச்சு. மருத்துவமனையில் நாள் கணக்காக படுத்திருந்தேன். சின்ன 28 வயசுல எப்படி இருக்கும். நல்ல வேலை எனக்கு வயசு 30 வரும்போது இந்த ரட்சிப்பு வந்துச்சு. ஆமென் சார். 30 வயதுல நான் தேட ஆரம்பிச்சேன். ஆஹா, இதுதான் சத்தியம், இயேசுதான். சொல்லுங்க, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவான். இது அதிசயம்தான், ஓ ஓஹோ இது உண்மைதானே, அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா ராஜா, சர்வ வல்லவர். பிளஸ் பண்ணுங்க. வியாதி அவுட்டு, வியாதி அவுட்டு, பலவீனம் தொடாத என் பிள்ளைகளை, எல்லா பலவீனங்களும் வெளியே செய்யா செய்யா அப்படி கூப்பிடுங்க. பாருங்க, அந்த வியாதி மருந்து சாப்பிட்டா நிற்கும், திரும்ப திரும்ப வந்துச்சு. ஆனா இந்த ரட்சிப்பு, இந்த இயேசு எனக்குள்ள இருக்கிற அந்த அனுபவம் சரியா 30 வயதுல எனக்குள்ள வருது. அப்ப போன வியாதி திருப்பி வரவே இல்லை. கைதட்டுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. 28 வயசுல வியாதி வருது. இப்ப இன்னைக்கு 60க்கு மேல வந்துருச்சு வயசு. இப்ப சொல்லிட்டேன், சாரி வயசு சொல்லக்கூடாது, சரி சொல்லிட்டேன். இப்படியும் கண்டுபிடிப்பீங்க, 60க்கு மேல கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இப்ப என்னைய வியாதி இல்லாம காப்பாத்துறாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப வயது பிரச்சனை இல்லை, இயேசுதான் வேணும். வயது கூடினாலும் இயேசு இருந்தா எப்படி இருக்கலாம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வயசாச்சுன்னு கவலைப்படாதீங்க. வயது ஆகிட்டு தான் இருக்கு. விரும்புறீங்களோ இல்லையோ கூடிட்டு தான் இருக்கும். குறையுமா வயது? சொல்லுங்க தங்கச்சி. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ வயது என்ன செய்யும்? கூடும். எனக்கு ஆசை குறைஞ்சா நல்லா இருக்குமேனு ஆசை தான், குறையாதே, கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு நல்ல செய்தி, அவர் இருந்தார். உங்களுக்கு வயது கூடினாலும் கூட கூட பலனும் கூடும். ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, பலனுக்கேற்ப வயதுக்கேற்ப பலன். எல்லாரும் சொல்லுங்க, வயதுக்கேற்ப பலன். இதுதான் பைபிள்.
உலகம் சொல்லும் வயதாச்சு, இல்ல பைபிள் சொல்லுது வயதுக்கேற்ப பலன். யார் இருந்தா? இயேசு இருந்தா. சொல்லுங்க, இயேசு இருந்தா வயதுக்கேற்ற பலன். ஏசையா, இயேசு மைனர் வரணும். சரி, அப்படியே விடு. தேங்க்யூ அப்பா. ஏசையா, 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 ஏசையா. தேங்க்யூ அப்பா. அப்ப முக்கியமான ஒரு சிலுவை, இயேசு நமக்காக காயப்பட்டாருன்னு முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய நோய் நீங்க. ஆமென். இன்றைக்கு இந்த உலகம் மருத்துவமனைக்கு காசை கொட்டுது, ஆனா ஆண்டவர் இலவசமா சுகமாக்குவார். மேஜர்லி நெல்லு அப்பதான் அப்படி சொல்ல. அப்ப மிக முக்கியம் சுகம். ஆமென் சொல்லுங்க. இந்த இயேசு விட்டுறாதீங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த இயேசு பாருங்க. அந்த பேதுரு, ஆமென், அலங்கார அப்படி என்ன வரணும்? அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் ஒரு முடவன், பிறவியிலே முடவன், அவன் பிச்சை வாங்குறான். அப்ப பேதுரு போறாரு, அவன் கேட்கிறான், ஏதாவது கொடுங்கயான்றான். கையை விட்டு பாக்குறாரு, அன்னைக்கு பார்த்து காசு இல்ல, டேய் காசு இல்லடா அப்படின்னு சொல்லல, அவன்கிட்ட சொல்லல. என்கிட்ட காசு இல்லாட்டினா என்ன, ஏசு இருக்கிறாரு. காசு இல்லாட்டினா என்ன சொல்லுங்க, ஏசு இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு. அந்த அப்ப சொல்றாரு, அந்த இயேசுவின் நாமத்துல சொல்ற நட நட. நடந்தானா? இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல. ஒரு புது பாட்டு பாடுவோமா? நீங்க தான் அருமையா பாடுறீங்களே, ஒரு புது பாட்டு பாடுவோமா? சொல்லுங்க, இயேசு என்னும் நாமம் என்றும் எனது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். நம்புறீங்களா? இயேசு என்னும் நாமம் என்றும் எனது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல ஏசையா, ஏசையா, ஏசை. அப்படி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, எல்லாம் கூப்பிடுங்க. இயேசு என்னும் நாமம் சொல்ல சொல்ல நாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். பிறவியிலே முடவன் பெயர் சொன்னதால் நடந்தான். பிறவியிலே முடவன் பெயர் சொன்னதால் நடந்தான். இயேசுவின் நாமத்தில் நட. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெறு. சுகம் உண்டாவதாக. வந்திருக்கிற அத்தனை பேருக்கு சுகம் உண்டாவதாக. நோய்கள் மறைவதாக. பேய்கள் ஓடுவதாக. அப்படி கட்டளை ஒரு பீட்டர். இயேசுவின் நாமத்தினாலே, ஆ. இயேசுவின் நாமத்தினாலே ஆ. இப்பொழுது நோய்கள் மறைவதாக, மறைவதாக. பேய்கள் ஓடுவதாக, பலவீனங்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பாருங்க, இயேசுவின் நாமத்துல நோய் மறையுது. அவ்வளவு பிறவியிலே முடவன் நடக்கிறான்.
அற்புதம் நடக்குது. எனக்கு வாழ்க்கையில நோய் மறைந்தது. ஆமென். உங்க வாழ்க்கையில நோய் மறையும். ஹல்லேலூயா. அதான் இயேசு. இரண்டாவது பாருங்க, லேகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். லேகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்று அழைத்தான். எத்தனை பிசாசு? 6000 பிசாசு. ஒரு பிசாசையே ஓட்ட முடியல. ஒரு பிசாசு என்ன வேலை பண்ணுது பாருங்க. 6000 பிசாசு ஒருத்தர் பிடிச்சா எப்படி இருக்கு தம்பி? மைக் செட் மேன் சொல்லுங்க தம்பி, பிசாசுனா தெரியுமா? சத்திய சொல்லிடணும், நல்ல தம்பியா இருக்காரு. 6000 பிசாஸ் அவனை வீட்டில் இருக்க விடல. கட்டின மனைவி விட்டு ஓடிட்டான், பெற்றோரை விட்டு ஓடிட்டான், கல்லறைக்குள்ள இருக்கிறான், கத்தியால குத்துறான், கல்லால கீறான், ஐயோ கத்துறான். யாராலையும் அடக்க, பிசாச யாராலையும் அடக்க முடியுமா? நம்முடைய எம்எல்ஏ அடக்குவாரா? கலெக்டரை கூப்பிடுங்க, கலெக்டரை கூப்பிட்டு போங்க, அடக்குவாரா கலெக்டரு? நம்ம பிரதம மந்திரி, நம்ம அம்மா, யாரும் கோச்சிக்கிறாங்க. எங்களாலே முடியாது, யாராலே முடியாது. ஆமே, யாராலே முடியாது. ஆனா இயேசுவால முடியும். கைதட்டுங்க. இந்த பிசாசு தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு வரும். கஷ்டப்பட்டு உழவு எல்லாம் விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழுவீங்க, கஷ்டப்பட்டு விதைச்சு பயிர் வரும், ஆனா மழை வராது, ஆனா கஷ்டம். ஒன்று நல்லா விளைஞ்சா விலைவாசி குறைஞ்சிரும். எங்க ஊர்ல நான் கிராமத்துக்காரன், இந்த வருஷம் சரியான பருத்தி மிளக, ஆனா விலை அம்போ. நல்லா விளைஞ்சா விலை அம்போ, நல்லா விளையாட்டுனா இது என்ன? இது பிசாசின் தந்திரம். ஆனா அந்த பிசாசு ஓடிட்டான்னா உங்களுக்கு விளைச்சல் ஓஹோன்னு வளரும். கை தட்டுங்க பார்க்கலாம். அவன் தான் தடுக்கிறான், ஏழ்மையை கொண்டு வர்றான். கஷ்டப்பட்டு உழுறீங்க. நான் எங்க அப்பா உழுகிறவரு. நான் எங்க அப்பாவுக்கு தண்ணி கொண்டு போவேன். நான் வீட்டு படிக்க போயிட்டேன், என்னை படிக்க அனுப்பிட்டா, நீ விடக்கூடாதா ஓடுறான்ட்டான். நான் ஏற்பட்டு உழுகுதில்லை. எங்கள் அப்பா, எங்கள் அண்ணே, அப்போ நான் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போவேன். அந்த அந்த நிலத்துக்கு என்ன தூக்கிட்டு போவேன், தண்ணி தூக்கிட்டு போய் நான் கொஞ்ச நேரம் நான் கையை பிடிச்சி பின்னாடி போவேன். பழகுவோம். என்னத்தை பழகு, உழவ முடியல. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஏன் அதுக்கேற்ப பலன் இல்லை. அதான் சாபம். பிசாசு ஆட்சி செய்யறதுனால தான் சாபம். ஆனால் நல்ல செய்தி, இயேசு உன் வீட்டுக்குள்ள வந்தா மற்றவர்களுக்கு விளையாத விளைச்சல் உனக்கு விளையும், உனக்கு விளையும், உனக்கு விளையும். எனக்கு தெரியும் ஒரு நண்பர், அவருடைய நிலம் பக்கத்து வீட்டுலாம் தண்ணி இல்லை, இவருக்கு எப்படியோ தண்ணி வந்து ஒவ்வொன்று விளைச்சல் வந்துருச்சு. அப்படித்தான் அற்புதம் செய்வாரு. இவர் நிலத்துல மட்டும் மழை பெஞ்சிச்சுன்னு சொல்றாரு. எனக்கு தான் எப்படி இவர் நிலத்துல மட்டும் மழை பெஞ்சிச்சு, அப்படி செய்வாரா? இயேசுவும் உங்களுக்குள்ள இயேசு இருந்தா நீங்க செய்யற தொழில ஆசீர்வதிப்பா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன வேலை செய்தாலும் அந்த வேலையில ஒரு வருமானம் வரும். சின்ன வேலையா இருந்தாலும் அதுல உங்களுக்கு தேவையான பணம் வரும். அல்லேலூயா. அதான் இயேசு. ஏன்னா பைபிள் சொல், கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் அவன் பாக்கியவான், அவன் உழைப்பின் பயனை சாப்பிடுவான், சாப்பிடுவான். ஆமென். இந்த யோசேப்பு வாழ்க்கையை பாருங்க. ஒரு வீட்டு வேலைக்காரனா போறான். எந்த வேலை கொடுத்தாங்களோ தெரியல. ஒருவேளை தரையை பெருக்கவும் மாட்டை பிடிச்சு கட்டவும் அந்த வேலைக்கு தான் யோசேப்பு போறான். ஆனா அவனோட யார் இருந்தா? சும்மா விட்டாரா? அவன் மேனேஜரா வந்தா வீட்டிலேயே. அப்புறம் பாருங்க என்ன நடந்துச்சு. நாட்டுக்கே அதிபதியா மாறினா. உங்களை உயர்த்துவாரு, இந்த பகுதியை ஆசீர்வதிப்பாரு.
இந்த பகுதியெல்லாம் நல்ல விளைச்சல் உண்டாகும். உங்க வீட்டுல வருமானம் வரும், பற்றாக்குறை இருக்காது. இயேசு இருந்தா கைதடுங்க பார்க்கலாம். ஏசையா 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 ஏசையா, இப்படி கூப்பிடுங்க. ஏசையா 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 ஏசையா. லேகியோன் ஓடி வந்தான், இயேசுவே எந்தழைத்தான். லேகியோன் ஓடி வந்தான், இயேசுவே எந்தழைத்தான். 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன. 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன. அந்த பிசாசு அவன் மைண்ட மென்டல் ஆயிட்டான். என்ன ஆயிடுச்சு? ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு வந்தா அவன் மைண்ட் என்ன ஆகும்? அவுட்டு, பைத்தியமா இருக்கான். யாராலும் முடியல. இயேசு அவனை தேடி வர்றார். இப்ப நான் விசுவாசிக்கிறேன், நாங்க உங்களை தேடி வரல, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். கைதட்டி பார்க்கலாம். நீங்க நல்லா இருக்க, சுகமா இருக்க, உங்களுக்கு எதிரான பேய விரட்ட இயேசு வந்திருக்கிறாரு. இயேசு வந்திருக்கிறாரு. அன்பான தெய்வம் இயேசு. இயேசுவின் நாமத்துல. சில பேருக்கு த்ரோட்ட பிடிக்குது, சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல போ. த்ரோட்ல கை வச்சு சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல. தொண்டை வலி போ, வெளியே. கைதடுங்க பார்க்கலாம். எந்த வலியும் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். பாருங்க, நான் பேச என் தொண்டையை பிடிக்க வர்றாப்புல எத்தி பெருமை எத்தி தொண்டையை பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாங்க கத்துவோம், கத்திக்கிட்டே இருப்போம். காரணம் இயேசுக்குள்ள இருக்கார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு வரும்போது இவன் என்ன செய்யறான்? இயேசுவேன்னு ஓடுறான். அவ்வளவுதான், அவன் விடுதலை பெற்றுக்கிட்டான். ஹல்லேலூயா. விடுதலை பெற்று இயேசுவை கட்டி பிடிச்சுக்கிட்டான். உங்களை விட்டு போக மாட்டேன்ப்பா, நான் போனேன்னா பிசாசு திருப்பி வந்துடும் அப்படின்னு அவரை பிடிச்சுக்கிட்டான். சொல்றான், என்னோட வச்சு உங்களோட வச்சுக்கங்கப்பா. பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னா, அவரை விட்டு போக அவனுக்கு மனசே இல்லை. இயேசுவே என்னோட வச்சுக்கங்கப்பா, உங்களோட வச்சுக்கங்க. எனக்கு மனைவி பெருசு இல்லை, என் பிள்ளை கூட பெருசு இல்லை, நான் பட்ட தொல்லை, இனி நான் உங்களை விட்டு போகவே. அதுதான் இயேசு. அவரை ஒரு முறை பிடிச்சி சத்தியம் இயேசுதான். சொல்லுங்க, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவனே. I have decided to follow Jesus. I have decided To follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. சொல்லுங்க, வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வருகின்ற காலமோ, வருகின்ற காலமோ, சொல்லுங்க, வருகின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூவரை பிரிக்கவே முடியாது.
to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. சிலுவையை முன்னா சிலுவையை பின்னா பட்டி பின்னா இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவனே. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவனே. சொல்லுங்க. உங்களுக்குள்ள இயேசு வந்துட்டார் இல்ல? ஆமென் சொல்லுங்க. சரிங்க. உள்ள வந்துட்டாரு. நீங்க துதிக்க துதிக்க ஒரு ஊற்று போல அப்படியே பொங்குவாரு. அதுக்கு பேர் தான் அபிஷேகம். உள்ள ஊற்றா வர்றாரு, நதியா பெருகுவார். அந்த அபிஷேகம் பெற்று உங்களை அனுப்ப போறேன். உங்களை பார்த்தா அனுப்பவே பிரியம் இல்லை. நானும் இந்த பக்கம் என் ஊருக்கு போலான்னு வந்தா கதை ஓடாது போல. 9:30 ஆகப்போகுது. என்னத்தை வந்தேன், இனி திருச்சிக்கு தான் போகணும். இனி என்னைக்கு உங்களை அனுப்பிட்டு நான் என் ஊருக்கு போக 3 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் முடியாது. நீங்க தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் முக்கியம். உங்களை விட்டுட்டு போக பிரியமே. ஐயா அப்படி பாக்குறீங்க, நீ நல்லா இருக்க, நீ ஒரு ஐயா பார்க்க. ஆமென். அதுக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். எனக்கு தெரியும் அநேகர் வியாதி இருந்து விடுதலை ஆக்கிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு தேவை உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் வரணும். ஜீசஸ் சொல்றாரு, நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்தாவி வரும்போது பலன் அடைந்து என்னை குறிச்சு ஊரெல்லாம் சொல்லுவீங்க. அதுதான் அவருடைய ஏக்கம். நீங்க வந்ததுக்கு நன்றி. ஆனா இதோட நின்ற கூடாது. நீங்க போய் செங்கிப்பட்டி முழுவதும், உங்க ஊர் முழுவதும் இயேசுதா ரட்சகர், இயேசுதா ராஜா சொல்லுவீங்களா? சொல்றதுக்கு தான் நான் ஜெபிக்க போறேன். அதுக்கு தான் அபிஷேகம் வேணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? கை வைத்து காட்டுங்க. கூப்பிடுங்க. ஏசப்பா, 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 ஏசப்பா. பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆமென். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. சொல்லுங்க. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இப்போ தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இங்கே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. விசுவாசிக்கிறீங்களா? என்ன ஸ்கேலு? ஆமென். கடைசியா பாடி உங்களை ஆசீர்வதிக்க போறோம். என்ன ஸ்கேல்? 3. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, வல்லமை, ஆவியின் எல்லாரும் பாடுங்க. எல்லாரும் எல்லாரும்
எல்லாரும் வல்லமை எல்லாரும் வல்லமை எல்லாரும் வாய் திறந்து வல்லமை 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 அப்படியே நிரப்பு. நல்லவரே ரட்சகரேன்னு கூப்பிடுங்க. இயேசுநாதா ஆராதிக்கிறோம். ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதிக்கிறப்பா. காண்பவரே எத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை வந்தாலும்
சித்தமே செய்து சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்ந்து நிச்சயம் நிச்சயம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்ந்து நிச்சயம் நிச்சயம் ரட்சகரேன்னு கூப்பிடுவோமா? இயேசுநாதா சொல்லுங்க, ரட்சகரே இந்த பகுதியெல்லாம் ஆசீர்வதிக்கும்னு ஜெபம் பண்ணுவீங்களா? இப்படி கையை வைத்து, ஆண்டவரே தஞ்சாவூர் மாவட்டம், செங்கிப்பட்டி வட்டம், பூதலூர் வட்டம், புல்லுக்கோட்டை வட்டம், கோட்டை வட்டம், இடங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. கரம் இறங்கி வரணும். சாபமாய் இருக்கிற இந்த பூமி செழிப்பானதாய் மாறட்டும். பிள்ளைகளால செழிப்பாய் மாறட்டும். பிள்ளைகளால செழிப்பாய் மாறட்டும். ஈசாக்கை போல விதைக்கட்டும். 100 மடங்கு பலனை அறுக்கட்டும். தரித்திரங்கள் மறையட்டும். செழிப்பு உண்டாகட்டும். அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். வாங்காதவர்களாய் இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பா, ஆசீர்வதிக்க. இந்த பகுதி ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. யார் யார் ஊழியம் பண்றா இந்த பகுதி உள்ளவங்க எல்லாம் கையை வைத்து காட்டுங்க. இங்க வர முடியாது, பரவாயில்ல. எங்க இருந்தாலும் கையை வைத்து காட்டுங்க. ஊழியம் செய்யறவங்களாம், ஊழியக்காரவங்களாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அப்பா, அப்பா, கையை பிடிக்க போறார் கர்த்தர். அப்பா, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிப்பிட்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சபைகளை ஆசீர்வதிங்க. வல்லமை விளங்க பண்ணுங்க. ஜீவ நதி சபையிலிருந்து புறப்பட்டு ஓடட்டும். சபை நிமித்தமா அந்த கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபை நிமித்தமா கிராம தலைவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபை நிமித்தமா பிரசிடென்ட் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படட்டும். சபைக்குள்ள வரட்டும். சபைகளை ஆசீர்வதியும். ஊழியர்களை ஆசீர்வதியும். அவர் குடும்பங்களை ஆசீர்வதியும். இடமில்லாதவர்களுக்கு இடங்களை தாரும். கட்டடம் இல்லாதவர்களுக்கு கட்டடங்களை தாரும். வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனங்களை தாரும். சுகத்தை தாரும். ஊழியக்காரர்களுக்கு நன்றி செய்யுங்கப்பா. ஊழியர்களை உற்சாகப்படுத்துங்க. ஓடி ஓடி உழைக்கட்டும்பா. பலன் கொடுங்க, சுகம் கொடுங்க, செல்வம் கொடுங்க. ஆத்துமாக்கள் பெருகட்டும். இந்த பகுதியெல்லாம் உங்களுடைய கல்வாரி கொடி பறக்கட்டப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறீங்க. கல்வாரி கொடி பறக்கட்டும். சீக்கிரம் வரப்போகிறவரே, இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க. நன்றி அப்பா. கர்த்தருக்கு சித்தமானா இன்னொரு முறை இங்க வந்து கிரவுண்ட்ல கூடு ஆசீர்வதிக்க. ஒண்ணு எனக்கு தெரியும், நீங்க வெறுமனே போகல. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அனுப்புற. எதையெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் நடக்கும். எதையெல்லாம் கேட்டீங்களோ அது கிடைக்கும். ஏசப்பா செய்வார். நான் உங்களை ஏமாத்தமா சொல்லல.